ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான நேரத்தின் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் தர்மையான இந்த நிகழ்ச்சியை, தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் உங்கள் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கும் ஆராதிக்க போகலன்னு சொன்னால் எங்கள் ஆலயத்தில் நீங்கள் ஆராதிக்கவும் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் முடிந்த உடனே எங்கள் சபையினுடைய ஆராதனை நேரம் வருகிறது. அதை பாருங்கள். ஸ்தோத்திரங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். கலாத்திய திருச்சபைக்கு எழுதினதான 6வது அதிகாரத்தினுடைய 7வது வார்த்தையை வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஸ்தோத்திரம். பரிகாசம் பண்ணாதிருங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக கொஞ்ச நேரம் உங்களோடு கூட இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கேலி பண்ணாதிருங்கள், கிண்டல் பண்ணாதிருங்கள், பரிகாசம் பண்ணாதிருங்கள். ஆமென். சில நாட்களில் நம்ம மன இஷ்டத்துக்கெல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ஸ்தோத்திரம், காலேஜில் ஆமென் ஸ்தோத்திரம் ரேக்கிங் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்கிறாரு, பரிகாசம் பண்ணாதிருங்கள். ஸ்தோத்திரம். சிலவங்க வாயின் வார்த்தை சிலவங்க அப்படியே உள்ளத்தை ஒட்டைக்கிற மாதிரி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி விளையாட்டுக்கு செஞ்சோம் அப்படின்றாங்க. பைபிளில் ஸ்தோத்திர நீதிமொழிகள் 21:24 இந்த பரிகாசக்காரனுக்கு ஆண்டு ஒரு பேரை வச்சிருக்கிறார். ஆமென். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரிகாசக்காரன் என்று பெயர். ஸ்தோத்திரம். பாருங்க, அகங்காரம் பிடிச்சவன் அல்லது இடும்பு செய்கிறவன், இவனுக்கு பேர் தான் பரிகாசக்காரன். அவன் உட்கார இடத்துல உட்காராத அன்று அழகா சொல்றாரு பாரு. பரிகாசக்காரங்க இருப்பாங்கன்னா ஸ்தோத்திரம், எதை குறித்து பரிகாசம் பண்ணாங்கன்னாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அந்த இடத்துல அவன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோடு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோடு நல்ல உறவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் இடும்பு செய்கிறவன். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர் நல்லவர். அவன் அகந்தையாய் பெருமையாய் நடக்கிறவன். அந்த பரிகாசக்காரனை விட்டு விலகணும். அதே நேரத்தில் நானும் யாரையுமே பரிகாசம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு ஒரு 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை, தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், அவன் கழுகின் குஞ்சுகள் திங்கும். முதலாவது, யாரை நீ பரிகாசம் பண்ணாத, யாரை கேலி பண்ணாத, யாரை கிண்டல் பண்ணாத, யாரை காயப்படுத்துற மாதிரிலாம் வார்த்தையை சொல்லாதேன்னு சொன்னா, ஆண்டவர் உனக்கு தந்த உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ பரிகாசம் பண்ணாத. ஸ்தோத்திரம். தேவனை பரிகாசம் பண்ணக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை பரிகாசம் பண்ண மாட்டாங்க. ஆனால் உலகத்தின் ஜனங்கள் தேவனை எவ்வளோ பரிகாசம் பண்ணுறாங்க. அவங்க தண்டனைக்கு தப்புவதில்லை நான் சொல்றார். அதே நேரத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிளை தூக்குற தேவண்ட பிள்ளையே, ஆலயத்துக்கு போகிற தேவண்ட பிள்ளையே, ஊழியம் செய்கிற அன்பு தேவண்ட பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ ஸ்தோத்திரம் பரிகாசம் பண்ணாதே. உனக்கு தான் வயசாயிட்டுல ஒரு மூலையில் உட்கார்ந்துறேன், உனக்கு தான் ஒன்றும் பலன் இல்லையே. ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள்லாம் 2K கிட்ஸு, நீங்களாம் வயசானவங்க, ஆமென் கிழவங்க கிழவிகள். ஸ்தோத்திரம். உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் பேசுகிறத நான் பார்க்கிறோம். சில பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாவும் அடிக்கிற பிள்ளைகளாக கூட அடிக்கிறாங்க. எவ்வளவு வேதனையான காரியம். ஸ்தோத்திரம். வேத முக்கியத்துவம் தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறது.
ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, உன் தாயையும் தகப்பனை கனம் பண்ணு. என்ன நடக்கும்? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த இரத்த சம்பந்தமாய் உங்கள் தாய் உங்கள் தகப்பன் உங்களை படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், கஷ்டத்துல வளர்த்துக்கலாம், கஷ்டப்படாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒருவேளை வயதானா கொஞ்சம் குழந்தையை போல மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். முரண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. சிலர் அப்படி பண்றாங்க, நம்ம கேள்விப்படுறோம், உண்மைதான். ஆனாலும் பரிகாசம் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, வார்த்தையினால் அவங்கள வேதனைப்படுத்தாதிருங்கள். தயவு கூர்ந்து வேதனைப்படுத்தாதீங்க. ஆண்டவர் பூமியில் நம்ம 2 தாய் தகப்பனை கொடுத்தார். ஒன்று நம்மை பெற்ற தாய் தகப்பன்கள், 2வது நம்முடைய சபையின் போதகர் துணவியார் நமக்கு தாயாய் தகப்பனாய் தேவன் தந்திருக்கிறார். அவர்களையும் ஒரு நாளும் பரிகாசம் பண்ணாதீங்க. எங்க பாஸ்டர் தெரியுமா, அப்படி இப்படி சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, அவன் தண்டனைக்கு தப்புவதில்லை, அவன் கண்களை நதியின் காகத்தின் குஞ்சுகள் வந்து கொத்தும். ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதை அறுப்பான். உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுங்க, பரிகாசம் பண்ணுவதற்கு விட்டு கொடுத்துறாதீங்க. வயது சென்றவளா இருக்கும்போது அவங்க சொல்றது எல்லாரும் கீழ்ப்படிய முடியாது. ஆனாலும் யாற்றையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்க தாய் தகப்பனை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும் என்று சொல்லுகிறேன். 2வது ஆண்டு சொல்றாரு, நீதிமொழிகள் 17:5 ஏழைகளை பரிகாசம் பண்ணி, ஆமென், அவரை உண்டாக்கி நிந்திக்கிறான். ஏழையை பரிகாசம் பண்ணாதே. ஏழையா இருக்கிற ஜனங்கள் ஆண்டு சொல்றாரு இல்லையா, ஏழைகள் பூமியில இல்லாதிருப்பதில்லை. ஏழையை நிந்திக்கிறவன் அவரை நிந்திக்கிறான். ஒரு கஷ்டப்பட்டவனை பார்த்தா, சாதாரண கூலி தொழிலாளிகளை பார்த்தா உன் தலையெழுத்துப்பா. மற்றவங்க நம்பி பிச்சை எடுக்க வாழ்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நமக்கு சில நேரத்தில் கோவம் வருது, இப்படிலாம் இருக்காங்களே. உண்மையாய் பிச்சை எடுக்கிற ஆட்களும் இருக்காங்க, அதை ஒரு தொழிலாகவே வச்சுருக்க ஆட்கள் இருக்காங்க. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்ம வேலை என்ன பரிகாசம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம். உன் தலையெழுத்து அப்படிதான். ஸ்தோத்திரம். ஆமாம், உன் குடும்பம் அப்படிதான், உன் சந்தை அப்படிதான். ஒரு நாளும் ஏழைகளாய் இருக்கிறான் என்று சொல்லி ஏழையை கொள்ளையிடாதே என்று சொல்லுகிறார். ஏழையை நிந்திக்காதே என்று ஆண்டு சொல்லுகிறார். ஏழையின் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு நிமிஷத்துல அவனை ஆசீர்வதித்து அவன் தரித்திரத்தை மாற்ற நம் படைத்த தேவனால முடியும் அல்லவா. ஏழையான ஜனங்கள், உங்க ஆலயத்துல கஷ்டப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்க தோற்றத்தை பார்த்து ஒரு நாளும் பரிகாசம் பண்ணாதீங்க. தயவு கூர்ந்து. உங்க தெருக்கல்ல ஏழைகள் இருப்பாங்க, நீங்க உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்க வீட்டை பார்த்து, அவங்க வாசலை பார்த்து ஒரு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ண வேண்டாம். 3வது பாருங்க, யோபு 16:20 என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவன் ஒவ்வொருவரையும் நம்ம பரிகாசம் பண்ண அதுக்கு விளைவு இருக்குது பாருங்களேன். 3வது ஸ்தோத்திரம், இழந்த பிள்ளைகளை குறித்து அவன் ஸ்தோத்திரம் பரிகாசம் பண்ணாதீங்க. யோபு ஒரு காலத்துல எல்லாம் உயர்ந்த இடத்துல இருந்தார். கிழக்கத்த புத்திரர்லயே உன்னதமான இடத்துல இருந்தவர் யோபு. ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கை பயங்கர வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், பெரிய மனுஷனா இருந்தார். சொத்து சுகத்துக்கு அளவில்லை. 10 பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரன், திரளானவர். ஆனா எல்லாவற்றையும் இழந்தார், தனித்து விடப்பட்டார். மனைவி கூட அவன் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு, வேதனைப்படுத்துற அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை வந்துச்சு. சிநேகிதர் பரிகாசம் பண்றாங்க. எப்படி பரிகாசம்? உனக்கெல்லாம் வேணும்ப்பா, நீ ஏழையை கொள்ளைட்டு இருப்ப, நீ ஆண்டுக்கு விரோதமாக பேசியிருப்ப, நீ ஏதாவது பண்ணியிருப்ப, நீ ஈஸியாக சொல்லிடுறோம்ல. ஒருத்தனுக்கு ஒரு வியாதி வந்துட்டுனா, யாராவது ஒருத்தர் கஷ்டம் வந்துட்டுனா, ஒரு வீட்டில் மரணமே வந்துட்டுனா, நம்ம அடுத்த நேரத்தை ஐயோ வீட்டில் போய் பரிதாபப்படுற மாதிரி பரிதாபப்படுறோம். அடுத்த இவன் என்ன பாவம் பண்ணானோ, யாரை கெடுத்தானோ, யாருக்கு விரோதமாக பேசினானோ, அன்னைக்கே நினைச்சேன் இவன் வரத்து சரியில்லை, இவன் இப்படிதான் ஆவான். நோ, சொல்லாதீங்க பிள்ளைகளே. நீ குற்றச்சாட்ட நீ யாரு? ஸ்தோத்திரம். அவனே வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறானே, வியாதியில உட்கார்ந்து இருக்கிறானே, ஸ்தோத்திரம், ஆறுதலுக்காக உட்கார்ந்து இருக்கிறானே. அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கிறவர்களை, இழந்து போய் அவன் தனிமேல இருக்கிற பிள்ளைகளை, அன்பு தேவண்ட பிள்ளையே, நீ பரிகாசம் பண்ணாதே. அநாத பிள்ளைகளை, அநாதைகளை, விதவைகளை பரிகாசம் பண்ணாதே. இழந்து போயிருக்கான், கணவனை இழந்திருக்காங்க,
அப்பா அம்மாவை இழந்திருக்காங்க, பிள்ளைகளை இழந்திருக்காங்க, சொத்துக்களை இழந்திருக்காங்க, பணத்தை பலர் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. உண்மைதான், ஏதோ ஒரு நடந்தது, அதனால நான் பரிகாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யோபுவின் நண்பர்கள் யோபுவை பரிகாசம் பண்றாங்க. அமே, நீ பெரிய யோக்கியமா நடந்தியாக்கும், நீ உண்மை இல்லாத நடந்த, பலர் பணத்தெல்லாம் புடுங்கின, நீ செல்வாக்குல பெருமையா நடந்த, நீ ஆணவம். புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சுறாங்க. யோபு வாய் சும்மா இருங்கடான்னு சொல்லிப்பா கேட்கல. கடைசி ஆண்டு சொன்னார், மூடனா பேசுறவங்க யார்? கர்த்தர் கொஞ்சம்னா காலி பண்ணியிருப்பார். யோபு முகத்தை பார்த்து மன்னிக்கிறேங்கிறார் பாரு. யோபு புஸ்தகத்தில் ஆண்டு அழகா முகத்தை பார்த்து மன்னிக்கிறேன், நீ வேண்டுதல் செய்ய உங்களுக்காக. இல்லைன்னா கர்த்தர் அன்னைக்கு அவங்க ஸ்தோத்திரம் அங்கேயே ஆண்டு என்னமா பண்ணியிருப்பாரு. பிள்ளைகளே, தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்தோத்திரம், அமேன். நெருக்கத்தில் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் பரிகாசம் பண்ணாதிருங்கள். நெகேமியா 2:19 ஓரேனின் ஆகிய சன்பல்லாத்தும் அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்ட போது எங்களை பரிகாசம் பண்ணி ஆலய வேலையை நெகேமியா அவன் அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆலயத்தின் வேலைகளை அவர்கள் நாட்டத்தோடு செய்கிறார்கள். அலங்கத்தை திரும்ப கட்டணும் என்கிற வேலையை செய்யறாங்க. ஆனா ஒரு கூட்டம், ஸ்தோத்திரம், அமேன், எழும்பி அவங்களை பரிகாசம் பண்றாங்க. அமேன். உன் தாயை பரிகாசம் பண்ணாதே, தகப்பனை பரிகாசம் பண்ணாதே, ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஏழைகளை பரிகாசம் பண்ணாதே, இழப்புல இழந்து அமேன் இருக்கிற பிள்ளைகளை பரிகாசம் பண்ணாதே. 4வது, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, ஸ்தோத்திரம், அமேன். ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு போறவங்க, ஆலயத்தில் ஊழியம் செய்யறவங்க, ஆலயத்துக்காக அள்ளி கொடுக்கிறவங்க, ஆலயத்தில் ஒரு பொருளை கொடுக்கிறவங்கள நீ ஒரு நாள் பார்த்து அமேன் பொறாமப்படாத, எரிச்சல் அடையாத, கோபிக்காத, பரிகாசம் பண்ணாத. ஆமா, நீங்களாம் கொடுத்தா நிறைய போதாக்கும் சொல்லாதீங்க பிள்ளைகளை. உங்களால தான் முடியல. டெய்லி சிலவங்க ஆலயத்துக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஆமாம், நீ அடிக்கடி போ, உனக்கு செருப்பு தானே தேயும். ஸ்தோத்திரம், சொல்லாதிருங்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, ஸ்தோத்திரம், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவங்கள, ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவங்கள, ஆலயத்துக்காக கொடுக்கிறவங்கள, ஆலய ஆராதனை உற்சாகமா, நான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஒரு காலத்தில். ஸ்தோத்திரம், நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒருத்தர் சொன்னார், தம்பி ஊழியத்தெல்லாம் ஆரம்பிப்பீங்கப்பா, ஆனால் ஸ்தோத்திரம் போக போக தான் தெரியும், நீ சோர்ந்து போக வச்சுட்டார். ஸ்தோத்திரம், இப்படி ஆட்கள் இருப்பாங்க. நம்ம வைராக்கியமாக ஆத்ம ஆதாயம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும், ஆலயத்தை ஊழியம் செய்யணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும், ஸ்தோத்திரம், சுவிசேஷம் அறிவிக்கணும். பின்னால் ஒரு சத்தம் கேட்கும், இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஸ்தோத்திரம், நீங்கள்லாம் என்ன செய்ய போறீங்க? பரிகாசம் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார், உயர்த்துவார், பல மடங்கு மேன்மைப்படுத்துவார். மகளே, அந்த சகோதரி பரியாசப்படுத்துறாங்க, இந்த சகோதரி நீ பரியாசம் பண்றாரு, கேலி பண்றாரு, கிண்டல் பண்றாரு, கவலையப்படாத. இன்னமும் பாருங்களேன், குருடன் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டுறாங்க. உடனே அவன் திரும்பவும் கூப்பிட்டானா. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களை ஆராதிக்காதீங்கன்னு சொல்றாங்களா, நல்லா ஆராதிங்க. ஊழியம் செய்யன்னு சொல்றாங்களா, அதிகமாக ஊழியம் செய்ய. சபைக்கு போகாதன்னு சொல்றாங்களா, ஸ்தோத்திரம், எல்லா நாளும் சபையில் போய் கடங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர்களை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவன். ஆதியாகமம் 21:9 பின்பு எகிப்து தேசத்தலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிகாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஸ்தோத்திரம், பரிகாசம், பிள்ளைகளை குறித்து பரிகாசம் பண்ணாதீங்க. மற்றவங்க பிள்ளைகளை ஒரு நாள் பரிகாசம் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம், பிள்ளையை வளர்த்துருக்கா பாரு, லட்சணமாக வளர்த்துருக்கா பாரு, அமேன், அப்படி வளர்த்துருக்கா சொல்ல. என் பிள்ளை எப்படி இருக்குது, சேட்டை பண்ணுது இல்லையா? அடுத்தவங்க பிள்ளை பண்ணுற சேட்டெல்லாம் தெரியுத. ஸ்தோத்திரம், என் பிள்ளை சேட்டை பண்ணுது இல்லை. ஸ்தோத்திரம், அவன் கர்த்தரே அங்கே ஆகாரே அனுப்பி வச்சுட்டார், வெளியே போ அப்படின்ட்டார். பிள்ளைகளே, 5 காரியத்தை நம்ம பரிகாசம் பண்ணக்கூடாது. இதுக்கு தண்டனை உண்டு. பரிகாசம் பண்ண, நம்மளை பரிகாசம் பண்ண வச்சிருவாரு. அப்பா நான் பரிகாசம் பண்ண மாட்டேன்ப்பா. ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் அப்பா, தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார்.
நாங்கள் அறிந்தோ அறியாமலையோ பலரை பரிகாசம் பண்ணியிருந்தான் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இதெல்லாம் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் 5 காரியத்தை நாங்கள் யாரையும் பரிகாசம் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கணும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளை கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வேதனை மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பார்த்து எல்லா குடும்பத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.